ஸ்ரீ குபேரன் டிவி யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் மீனாட்சி தேவி பரமகுரு, திருப்பூரில் இருந்துங்க. எல்லாருமே வாழ்க்கையில் எல்லா கிரகத்தோட பிடியில் தான் நம்ம இருக்கோம். ஸோ இந்த கிரகங்களில் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்குறது அப்படின்னு சொன்னால் பொருளாதாரத்துக்கு குரு பகவானையும் சனி பகவானையும். ஏன் இந்த குரு பகவானுக்கும் சனி பகவானுக்கும் இவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ரெண்டு பேர் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணக்கூடிய மிகப்பெரிய கிரகங்களாக சொல்லப்படுறாங்க. ஸோ இந்த குரு பகவானுடைய பயிற்சி அப்படின்னு சொல்லும்போது வருஷம் ஒரு தடவை, ஒரு வருடத்திற்கு ஒரு முறை பயிற்சி ஆகிறாரு. ஸோ குரு பகவானுடைய பயிற்சி நம்ம எல்லாருமே பார்ப்போம். இந்த சனி பகவானுடைய பயிற்சி மிக முக்கியமானதாகவும் 2.5 வருடங்களுக்கு ஒரு முறை பயிற்சி ஆகக்கூடிய கிரகமாக சனி இருக்கிறார். இவருடைய 7.5 சனி காலமாகட்டும், ஜென்ம சனி காலமாகட்டும், அஷ்டம சனி, இன்னும் நிறைய அர்த்தாஷ்டம சனி, பாத சனி, கண்டக சனி, இப்படி எல்லாமே சொல்லிட்டு இருக்கிறோம். அப்போ இவருடைய பயிற்சியை ரொம்ப முக்கியமாக எல்லாருமே எதிர்பார்க்கறதுக்கு காரணம் அப்படின்னா, சனி கொடுப்பின் எவர் தடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவர் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அது ரொம்ப லாங் லாஸ்டிங்காக, ஒரு சொத்து அப்படின்னாலுமே மற்ற கிரகங்கள் தரத்துக்கும் சனி தரத்துக்கும் அவ்வளோ ஒரு இது இருக்குங்க. நீங்கள் ரொம்ப பழமையான பில்டிங், எங்கள் வீடு இந்த ஏரியாலே ரொம்ப பழமையான கால வருடங்கள் நிலைத்து நிற்கக்கூடிய அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சனி பகவான் சொத்து தரவங்களுக்காகத்தான் இருக்கும். அப்படிப்பட்ட சனி பகவானுடைய பயிற்சி 2.5 வருடங்களுக்கு ஒரு முறை இருக்கும். இப்போ நம்ம இந்த வக்ரம் அப்படிங்கிற இதை பற்றி பார்க்குறோம். இந்த வக்ரம்னா என்ன அப்படின்னா, பொதுவாக வக்ரம் அப்படின்னா நம்ம இங்கிலீஷில் அதை ரெட்ரோகேட் அப்படிம்போம். அதே நேரத்தில் இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே சூரிய பகவானுடைய ஒளி கிரகணங்களை வாங்கி தான் மற்ற எல்லா பிளானட்ஸுமே தங்களுடைய ஒளி சிதறல்களை கொடுத்துட்ருக்காங்க. அப்போ இந்த சூரிய பகவானுடைய ஒளி எப்பெல்லாம் இவங்களுக்கு மறைக்கப்படுதோ அந்த நேரம் தான் வக்ரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ சனி சூரியனை விட்டு கொஞ்சம் தூரம் விலகி போயிட்டுருக்காரு. அதனால அவருக்கு சூரிய பகவானுடைய ஒளி கிடைக்கல. அதனால இந்த சனி பகவான் வக்ரம் அடைகிறார். இதுதான் இந்த வக்ரத்தோட மெயின் கான்செப்டுங்க. அப்போ இந்த வக்ரம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் என்ன மாதிரியான விஷயங்களை செய்யும், நம்ம ராசி என்ன ராசியோ அந்த ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும். இப்போ நேர்கதியில் இருந்தப்போ நமக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுத்துட்டு இருந்தாரு, வக்ரமாகும்போது என்ன மாதிரியான பலன்களை தரப்போறாரு, இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல நேர்கதியாக இருக்கும்போது என்ன பலன்கள் தருவார். உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு ஜென்மசனியாக இருக்காங்க. ஜென்மசனியாக இருக்கும்போது யாருக்கு இப்போ ஜென்மசனியாக இருக்காங்க, கும்பத்தில் இருக்கக்கூடிய ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜென்மசனியாக இருக்காங்க. அப்போ இவ்வளோ நாள் உங்களுக்கு ஜென்மசனியாக இருந்தக்கூடிய சனி பகவான் இப்போ வக்ரம் அடைகிறார். அப்போ என்ன பண்ணுவார், இந்த போன 2.5 வருடங்களில் விரய சனியாக இருந்தார் இல்லையா, அப்போ என்ன பண்ணிட்டு இருப்பார், உங்களுக்கு நிறைய விரயங்களை கொடுத்துருப்பாரு. நிறைய நீங்கள் விரய விஷயங்களை சந்திச்சிருப்பீங்க. ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ், இந்த மாதிரி நிறைய அன்வான்டான திங்ஸ்க்கு நிறைய விரயம் பண்ணியிருப்பீங்க. அப்போ இது உங்களுக்கு 12ல் இருந்தப்போ நடந்திருக்கும். அந்த பலன்கள் இப்போ நடக்குங்க. இதுதான் ஒரு சின்ன உதாரணம். அப்போ வக்ரம்னா என்ன செய்யும், இயல்புக்கு மாறான அப்படின்னு அர்த்தம். வக்ரம்னா இயல்புக்கு மாறான. அப்போ அந்த இதுக்கு முன்னாடி ஏற்பட்ட விஷயம் என்னவோ அது நம்ம லைஃப்பில் ரிப்பீட் ஆகுங்க. அதுதான் இந்த வக்ர அதோட ஸ்பெஷாலிட்டியே. அப்போ இந்த வக்ரம் அப்படிங்கிறது ஒருத்தரோட ராசிக்கும் என்ன மாதிரியான நிலை இருந்துச்சு, இப்போ இந்த வக்ர காலம் என்ன மாதிரி நடக்க போகுது. இப்போ இந்த வக்ரம் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய 17/6/2023 அந்த அன்னைக்கிலிருந்து நவம்பர் மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் இந்த வக்ர நிகழ்வு அப்படிங்கிறது இருக்குங்க. அப்போ இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா ஒருத்தருடைய வாழ்க்கையிலையும் என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்த போகுது. பொதுவாக சனி வக்ரமாகும் காலத்தில் பிறக்கக்கூடிய ஜாதகர்கள் பழமையான விஷயங்களில் ரொம்ப பற்றாளர்களாக இருப்பாங்க. ஒரு தெய்வ பக்தியாக இருக்கட்டும், ஒரு பழமையான விஷயங்கள் பிடிக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே இவங்க ரொம்ப பற்றாளர்களாக இருப்பாங்க. அப்போ இயல்புக்கு மாறான அப்படிங்கிறதுக்கு இதுதான் எக்ஸாக்டாக ஒரு அர்த்தமாக இருக்குங்க. நம்ம அடுத்து இந்த வீடியோவில் தொடர்ச்சியாக 12 ராசிகளுக்கும் சனி வக்ரமாகக்கூடிய பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. கும்பராசி நேயர்களே, கும்பராசிக்கு சனி வக்ரம் என்ன மாதிரியான பலன்களை செய்யும் அப்படிங்கிறத பார்க்குறதுல ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க. கும்பராசிக்காரர்களை பொறுத்தளவு இவர்களும் சனி பகவானுடைய ஒரு அம்சம். காலபுருஷனுடைய 11வது வீடு அப்படின்னு வரக்கூடிய லாப வீடு. நல்லா கவனமாக கேட்டுக்கங்க, லாப வீடு. அப்போ இவர்களோட தன்மை எப்படி இருக்கும், கணக்கு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. எப்பயுமே லாபத்தை பற்றி சிந்திப்பாங்க. 1 ரூபா போட்டால் 2 ரூபா வருமாங்கிற கேல்குலேஷன் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். நண்பர்களாகட்டும், வீட்டு உறுப்பினர்களாகட்டும், லாப நோக்கோடு அவர்களோட பழகிற தன்மை அப்படிங்கிறது இருக்கும். வெளிப்படையாக காட்டிக்க மாட்டாங்க. பட் அவங்கக்கிட்ட ஒரு நிமிடத்தையும் காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றதுங்கிறத இவங்கக்கிட்ட கண்டிப்பாக நீங்கள் உணர முடியும். ரொம்பவுமே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான
எல்லார்கிட்டேயும் வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பேசக்கூடிய தன்மை இருக்கும். கொஞ்சம் ரிசர்வ்டாக இருப்பாங்க. அடுத்தவர்களோட பழகுறதுல கொஞ்சம் ரிசர்வ்டாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்ம ஸ்தானத்தில் ஜென்ம சனியாக இருந்த சனி பகவான் தற்போது வக்ர நிலையில் இருக்கிறாரு. இந்த வக்ர நிலை காலகட்டத்தை பொறுத்தளவு இவர்களுக்கு என்ன மாதிரி இருக்கும்? ஸோ ராசிக்கு 3ஆம் இடத்துல குருவும் ராகுவும் இருக்கிறாங்க. அதே மாதிரி ராசியில் வந்து சனி பகவான் வந்து வக்ரமாக இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறாரு. ராசிக்கு 9ஆம் இடத்துல கேது இருக்கிறாரு. தகப்பனாரோட ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளை ஏற்படுத்துறது, சுணக்கத்தை, அவர்களோட உடல்நிலையில் ஒரு சுணக்கத்தை ஏற்படுத்துறது, சகோதர வர்க்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட வந்து கொஞ்சம் சின்ன சின்ன அமைப்புகளில் ஏதாவது ஒரு சின்ன சண்டை ஏற்படுத்துறது, ஜென்மத்தில் இருக்கிறதுனால அடுத்தவர்களுக்கு பகையாக தெரிவது, தன்னுடைய விஷயங்களில் வந்து ஒரு சுணக்கத்தை ஏற்படுத்துறது, வெளி வேலைகளில் வெளி வட்டாரத்தில் வந்து ஒரு சின்ன சின்ன இஷ்யூஸை வந்து ஏற்படுத்திக்கிறது, இது எல்லாமே வந்து நடந்திருக்குங்க. இப்போ வந்து வக்ரமான காலகட்டம்னு சொல்லும்போது அதுலேருந்து கொஞ்சம் சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும். எப்படி இருக்கும்? ஏதாவது ஒரு சொத்து வாங்கணும்னா எதையாவது ஒன்று விரயம் பண்ணிவிட்டு அந்த சொத்தை வாங்குற மாதிரியான அமைப்பு. அப்போ அதை வந்து கவனத்தில் எடுத்து அவங்க பண்ணும்போது சரியாக இருக்குங்க. உடல்நிலை பாதிப்பு ஏதாவது கொஞ்சம் இருந்தது அப்படின்னா சரியும் ஆகுங்க. புதுசாக எதுவும் வராமல் கவனமாக பார்த்துக்கணுங்க. ஏன்னா இந்த வக்ர காலகட்டம் இல்லைங்களா, அதனால் இது சரியாயிடுச்சு அப்படின்னா முறையான ஒரு வைத்தியத்தை தேர்ந்தெடுத்து இவர்கள் பண்ணும்போது உங்களுக்கு தேவையில்லாத ஒரு இது இருக்காதுங்க. அதே மாதிரி ரொம்ப அவசரம் எல்லாத்துலேயுமே இருக்காமல் அந்த ஒரு மெதுவான தன்மை, கொஞ்சம் பொறுமையான தன்மையை வந்து இவங்க பெற்றிருந்தாங்கன்னா இவங்களுக்கு நிச்சயமாக வந்து பிரச்சனைகளை இவர்கள் ஒரு ரொம்ப ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லவே முடியாதுங்க. ஸோ இந்த காலகட்டத்தை பொறுத்தளவு வந்து ஜென்ம சனியிலேருந்து வக்ர நிலை அடைஞ்சிருக்கிறதுனால விரய செலவுகள், தாயார் தகப்பனாரோட உடல்நிலை, ஒரு சொத்து விஷயங்கள் வாங்குறது, அதில் உண்டான ஒரு செலவு எப்படி விரயமாகுது, இந்த மாதிரியான அமைப்பை இவர்கள் வந்து முக்கியமாக அதை சரியாக ஃபோக்கஸ் பண்ணி அவங்க வந்து கரெக்டாக கொண்டு போகணுங்க. கொண்டு போகும்போது இவங்களுக்கு வந்து தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு விளக்கப்படும்னு சொல்லலாம் 100%. அப்போ எப்பயும் லாப நோக்கோடு செயல்பட்டுட்டு இருப்பீங்க. இந்த ஜென்மசனி வந்ததுமே அதெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியாத ஒரு மாற்றத்தை வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாரு. உங்களோட உற்றார் உறவினரே உங்களோட மாற்றத்தை கண்டு இதுனா புதுசாக இருக்குது இந்த இதெல்லாம் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையை வந்து நீங்கள் பெற்றிருப்பீங்க. அப்போ இந்த வக்ர காலகட்டத்தை பொறுத்தளவு வந்து விரயங்களாகாமல் விரயங்களை தவிர்க்க வேண்டியும் தாயார் தந்தையாருடைய உடல்நிலையை வந்து கவனத்தில் எடுக்க வேண்டியும் செஞ்சாங்க அப்படின்னா இவர்களுக்கு இந்த வக்ர காலகட்டம் வந்து ஒரு நல்ல பலன்களையே தருங்க. சனி பகவானுடைய வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு இவங்க பண்ணாங்க அப்படின்னா இவர்களுக்கு அந்த ஒரு சனி வக்ரத்தினால ஒரு மோசமான பலன்கள் எதுவுமே வந்து அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காதுங்க. நன்றிங்க. வாழ்க வளமுடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.